everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆயிடுச்சு, பட் இதை பற்றின எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் மோஸ்ட்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிடிஎஸ். ஸோ இதை ரீசெண்டாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10th + குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். இந்த ஜாப்க்கு எந்த வித எக்ஸாமும் தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொத்த வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3000 போஸ்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ இந்த பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கும்போது இந்தியா போஸ்ட் GDS online.government.in அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அஃபிஷியலாக பார்த்தா தெரியும். ஸோ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. 3000 காலி பணியிடங்கள் இருக்குது. வயது 18லேருந்து 40க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. OBC EWS அவங்க எல்லாருக்குமே பார்க்கும்போது 100 ரூபாயும், SC ST PWT ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்தவித ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக்ஸ் சேலரியாக பார்க்கும்போது 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,000 அந்த மாதிரி. ஸோ இந்த போஸ்டிங்க்கு ஒரு 2 டிவைஸாக கேட்டகிரியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின அஃபிஷியலான அப்டேட்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மார்க்ஸ் எவ்வளோ எடுத்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 350 எடுத்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா 10th பாஸ்னால நிறைய பேர் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஜாபோட வேலை அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டிங்கை சென்ட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ எந்தவித எக்ஸாமும் இல்லாமல் நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th மோஸ்ட்லி பார்க்கும்போது போஸ்டிங்கை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் எக்ஸாம் இல்லாதனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டவுட் இருக்கும். நீங்கள் 350க்கு மேலே எந்த மார்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது அங்கே உள்ள லொக்கேஷனை பொறுத்து தான் ஷேர் ஆகும். மேபி அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் 4.98 சம்திங்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் 350 சம்திங் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சியை பொறுத்து தான் வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம லோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு லக்குன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ ஜூலை 15 வரை நம்ம வெயிட் பண்ணணும். அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே 10th நீங்கள் எந்த மார்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இதை பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.